வாழ்வியலின் வழிகாட்டியாக செயல்படும் பகவத்கீதை. ஆன்மீக இலக்கியங்களில் மிக உயர்ந்த இடம் பெற்றிருப்பது பகவத்கீதை. இது வெறும் ஒரு மத நூல் அல்ல. வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்வது, ஒவ்வொரு சோதனையும் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி அளிக்கும் வாழ்வியல் கையேடு. இந்நூல் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல அறிவுஜீவிகளால் வாழ்வின் வழிகாட்டியாக பாராட்டப்படுகிறது. பகவத்கீதையின் தோற்றம். பகவத்கீதையில் நாம் முதலில் காண்பது மகாபாரதத்தில் குருஷேஸ்திர யுத்தம் தொடங்கவிருக்கும் தருணத்தில் அர்ஜுனன் உறவினர்கள் மீது யுத்தம் செய்ய முடியாது என மன வலிமையை இழந்து குழம்புகின்றான். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு உபதேசித்த 700 ஸ்லோகங்களே பகவத்கீதையாகும். இது 18 அதிகாரங்களை கொண்ட ஒரு அறம், கர்மம், ஞானம், பக்தி அடிப்படையிலான வாழ்வியல் நூலாகும். வாழ்க்கையின் தருணங்களில் பகவத்கீதையின் இடம். மன அமைதிக்கு மனக்குழப்பம், பயம், விரக்தி, தயக்கம் போன்ற அனைத்து உணர்வுகளும் தீர்வை பகவத்கீதை தருகிறது. அசோச்யான் அன்வசோச் சஸ்தவம், நீ துயரப்பட வேண்டியதை பற்றி துயரப்படுகிறாய் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறுகிறார். கடமையின் முக்கிய தத்துவம். இது ஒரு முக்கியமான பாகம். கர்மன் ஏ வாதிகாரஸ்தே, உனது உரிமை செயலில் மட்டுமே உள்ளது, அதற்கான பலனில் அல்ல. இது இன்றைய வேலை பழக்கத்தில் முடிவை பற்றி கவலைப்படாமல் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்கிறது. வாழ்க்கையின் சமநிலை. சமத்துவம் யோகம் உச்சியதே, வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் அனைத்தையும் சமமாக பார்க்கும் மனப்பாங்குதான் யோகமாகும். இது நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மன நிறைவுடன் வாழ வைக்கிறது. பயம் இல்லாத நிலை. நா ஜாயத்தே மிரயத்தே வா காத்தாசித், ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. இந்த ஞானம் வாழ்வின் ஏமாற்றங்களும் மரண சிந்தனைகளுக்கும் வலிமையாக எதிர்நிலைக்கச் செய்கிறது. மாணவர்களுக்கு தேர்வு, போட்டி, எதிர்பார்ப்பு இவையால் மாணவர்கள் பல சமயம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். பகவத்கீதையின் சிந்தனைகள் முயற்சி மற்றும் மன அமைதி ஆகியவற்றுக்கு வழிகாட்டும். தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள், நிர்வாக அழுத்தங்கள், எடுக்கும் முடிவுகள் என இவை அனைத்தும் கீதையின் பிணைப்பட்ட அக்கறையற்ற செயல்பாடு கொள்கையால் சமாளிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் உறவுகள், தகராறுகள், எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தையும் சமபாவனையுடன் அணுகுவதற்கு கீதையின் போதனைகள் மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும். பகவத்கீதையின் 4 முக்கிய பாதைகள். கர்மயோகம், செயல் மூலம் அடையும் ஆன்மீக விடுதலை. ஞான யோகம், அறிவியின் மூலம் அடையும் விழிப்புணர்வு. பக்தி யோகம், இறைபக்தி மூலம் அடையும் இறைநிலை. தியான யோகம், மனதை ஒருமுகப்படுத்தி அடையும் உள்ளார்ந்த அமைதி. இந்த 4 வழிகளும் தனித்தனி அல்ல, ஒருவரின் வாழ்க்கையில் அனைத்தும் ஒரு சேர கலந்து இருப்பதே முழுமையான ஆன்மீக வழி. பகவத்கீதையின் பாடம் வாழ்க்கையில் பயன்பாடு, செயலில் அக்கறை, பலனில் பிணைப்பு இல்லாமல் இரு, மன அழுத்தம் குறைதல், நம்பிக்கை மற்றும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள், ஆற்றல் மற்றும் மன உறுதி, வெற்றி தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள். பகவத்கீதை என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னது என்றாலும் அதில் உள்ள போதனைகள் இன்றும் கூட பசுமையாக இருக்கிறது. இதை படிப்பதும் புரிந்து கொள்வதும் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்துவதுதான் உண்மையான ஆன்மீகம். அறிந்து கொள், அணுகுக, அனுபவிக்கவும் எனும் முக்கோணத்தில் பகவத்கீதையை ஒரு வாழ்க்கை நூலாகவே மாற்றிக்கொள்வோம்.